ஊராட்சி தலைவர் தொடங்கி மதிமுக பொதுச் செயலாளர் வரை திரு வைகோ அவர்கள் அரசியலில் வளர்ந்த கதை. ஊராட்சி அமைப்புகளுக்கு தலைவராக தேர்வான பல அரசியல் பிரமுகர்களும் பின்னாளில் மிகப்பெரிய பதவிகளில் அமர்ந்துள்ளனர். அப்படி ஊராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மதிமுக பொதுச் செயலாளராகவும் கோலோச்சியவர் திரு வைகோ அவர்கள். வெள்ளை வேட்டி, சட்டை, தோளில் கருப்பு துண்டு, நிமிர்ந்த துணியில் தெளிவான தமிழ் பேச்சு, இவையே வைகோவின் அடையாளங்கள். கலிங்கப்பட்டியில் பிறந்து திமுகவில் வளர்ந்து தற்போது மதிமுகவின் தனிப்பெரும் அடையாளமாக விளங்கும் வைகோ அரசியலில் கடந்து வந்த போராட்டங்கள், சாதனைகள், பிரச்சனைகள், சர்ச்சைகள் பற்றி விரிவாக இந்த காணொளியில் காணலாம். வைகோ அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள கலிங்கப்பட்டி என்ற கிராமத்தில் வையாபுரி மாரியம்மாள் என்ற தம்பதியினருக்கு 1944 ஆண்டு மே 22 மகனாக பிறந்தார். வை கோபால்சாமி என்ற பெயர் சுருக்கமே வைகோ என்று அழைக்கப்படுகிறது. இவருக்கு 3 சகோதரிகள், ரவிச்சந்திரன் என்ற இளைய சகோதரரும் உள்ளனர். 1960 ஆண்டு கலிங்கப்பட்டியில் உள்ள அரசு பள்ளி உயர்நிலை படிப்பையும் 1961 ஆண்டு PUC படிப்பையும் இவர் முடித்தார். 1964 ஆண்டு பாளையங்கோட்டையில் உள்ள புனித சேவியர் கல்லூரியில் BA பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார். அதன் பிறகு 1966 ஆண்டு சென்னை மாநில கல்லூரியில் தனது MA பட்டப்படிப்பையும் 1969 ஆண்டு சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பில் பட்டமும் பெற்றிருக்கிறார். ரேணுகா தேவி என்பவரை 1971 ஆண்டு ஜூன் மாதம் 14 திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு துரை வையாபுரி என்ற மகனும் ராஜலட்சுமி, கண்ணகி என்ற 2 மகள்களும் உள்ளனர். இவருடைய அரசியல் வாழ்க்கை. பேரறிஞர் அண்ணா முன்னிலையில் 1964 ஆண்டு சென்னையில் உள்ள கோகலே மன்றத்தில் நடந்த இந்தி எதிர்ப்பு கருத்தரங்கில் பேசி தனது அரசியல் பிரவேசத்தை இவர் தொடங்கினார். இந்தி எதிர்ப்பு போராட்டம் தீவிரமாக இருந்த காலத்தில் திமுகவின் மாணவர் அணியில் இணைந்து செயலாற்ற தொடங்கினார். சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கும் போதே கட்சியில் இணைந்த வைகோவின் பேச்சு அண்ணா முதல் திமுகவின் கடைநிலை தொண்டர்கள் வரை அனைவரையும் காந்தம் போல கவர்ந்து இழுத்தது. இதனால் திமுக மாணவரணி இணைச் செயலாளர் ஆனார். இளைஞரணி அமைப்பு செயலாளர், தேர்தல் பணிக்குழு செயலாளர் என திமுகவில் அடுத்தடுத்து பதவிகள் கிடைக்க ஆரம்பித்தன. தனது 25வது வயதில் சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு ஊராட்சி தலைவராக முதல் முறை தேர்வு செய்யப்பட்டார். அத்துடன் குருவிக்குளம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவியையும் வகித்திருக்கிறார். 3 முறை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும் 2 முறை மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். 1978 ஆண்டு முதலாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட வைகோ 1984 மற்றும் 1990 என்று அடுத்தடுத்து 3 முறை மாநிலங்களவை உறுப்பினராக திமுக சார்பில் 18 ஆண்டுகள் பொறுப்பு வகித்திருக்கிறார். தீவிர ஈழத் தமிழர் ஆதரவாளராக விளங்கிய வைகோ 1989 ஆண்டு MP பதவியில் இருக்கும் போதே யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஈழத்துக்கு சென்று பிரபாகரனை சந்தித்தார். இதனால் திமுகவின் ஒட்டுமொத்த வெறுப்புக்கும் ஆளானார். அதனை அடுத்து 2 ஆண்டுகளிலேயே திமுக ஆட்சி கவிழ்ப்பு, இந்திரா காந்தி மரணம் போன்ற சம்பவங்கள் அரங்கேறின. இதனால் வைகோ மீதான கருணாநிதியின் வெறுப்பு அதிகரித்தது. இதனால் வைகோ கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டது போல் நடத்தப்பட்டார். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசியதற்காக 2001 ஆண்டு கொடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 19 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். 1993 ஆண்டு தலைமை செயலாளர் கருணாநிதிக்கு எழுதிய கடிதத்தில் வைகோ அரசியல் ஆதாயத்திற்காக விடுதலை புலிகளுடன் இணைந்து உங்களை கொல்ல திட்டமிடுகிறார் என்ற தகவலை வைத்து வைகோ மீது கொலைப்பழி சுமத்தி திமுகவை விட்டு வெளியேற்றினர். பதிலுக்கு வைகோவும் கருணாநிதி குடும்ப அரசியலுக்காக தன்னை கட்சியை விட்டு வெளியேற்றியதாக குற்றம் சாட்டினார். மதிமுக தொடக்கமும் கூட்டணி அரசியலும். திமுகவில் இருந்து வெளியேறிய வைகோ தனது ஆதரவாளர்களுடன் இணைந்து 1994 ஆண்டு மே 6 சென்னை தியாகராய நகரில் உள்ள தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கியதோடு கட்சி கொடியையும் அறிமுகப்படுத்தினார். 1991 முதல் 1996 ஆண்டு வரையிலான
ஜெயலலிதா ஆட்சியில் ஜெயலலிதா மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் குவிந்த வண்ணம் இருந்தது. இதனால் வைகோவின் கவனம் திமுகவிலிருந்து அதிமுக மீது திரும்பியது. 1996 தமிழக சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது. திமுக அதிமுகவுக்கு மாற்று மதிமுக தான் என்பதை நிரூபிக்க முயன்றார். எனவே மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் மற்றும் ஜனதா தளத்துடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். 177 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தது. 1998 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியில் இணைந்தார். இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. சிவகாசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வைகோ முதல் முறையாக நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1999 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் திமுக பாஜக கூட்டணியில் மதிமுக இணைந்தது. மீண்டும் சிவகாசி தொகுதியில் போட்டியிட்ட வைகோ வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக மக்களவை உறுப்பினரானார். 2001 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட மதிமுக மீண்டும் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தது. எனவே 2006 அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது என்று முடிவெடுத்தார். அந்த தேர்தலில் மதிமுக 35 தொகுதிகளில் போட்டியிட்டு 6 தொகுதிகளில் வென்று முதன் முறையாக தமிழக சட்டமன்றத்துக்குள் நுழைந்தது. 2009 நடந்த மக்களவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த வைகோ விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். 2014 பாஜகவுடன் கூட்டணி அமைத்து விருதுநகர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட வைகோ மீண்டும் தோல்வியையே தழுவினார். அதன் பின்னர் 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலை மதிமுக புறக்கணிப்பதாக வைகோ அறிவித்தார். 2016 சட்டமன்ற தேர்தலில் வைகோ அவர்கள் தலைமையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மக்கள் நல கூட்டணி அமைக்கப்பட்டது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று 6 கட்சிகள் அடங்கிய இந்த கூட்டணிக்கு வைகோ ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டார். ஆனால் தேர்தலில் எதிர்பார்த்த அளவு வெற்றி கிடைக்காமல் மக்கள் நல கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் படுதோல்வியை சந்தித்தன. இதனால் மக்கள் நல கூட்டணியும் முடிவுக்கு வந்தது. 2019 திமுக காங்கிரஸ் தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்ட வைகோ தேர்தலில் வெற்றி பெற்று 30 ஆண்டுகளுக்கு பிறகு 4வது முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வானார். 2021 தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மதிமுக இடம் பிடித்தது. உதயசூரியன் சின்னத்தில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக அரியலூர், மதுரை, சாத்தூர், வாசுதேவநல்லூர் ஆகிய 4 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியது. அரசியலில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பிரதிநிதியாக செயல்பட்டு வரும் வைகோ முல்லை பெரியாறு, ஈழத்தமிழர் பிரச்சனை, தமிழக மீனவர்கள் பிரச்சனை, மது விலக்கு போராட்டம், சீமை கருவேல மரங்கள் ஒழிப்பு, மீத்தேன் எதிர்ப்பு போராட்டம், காவிரி பிரச்சனை போன்ற பல விஷயங்களில் மக்களுடன் இணைந்து போராடி வருகிறார். மகனால் வெடித்த சர்ச்சை. திமுக குடும்ப அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டி தனிக்கட்சி தொடங்கிய வைகோ தனது மகனுக்கு மதிமுகவில் பதவி வழங்கியது பெரும் புயலை கிளப்பியது. 2021 சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுகவின் தலைமை கழகமான தாயகத்தில் மாவட்ட செயலாளர்கள், உயர்நிலை குழு உறுப்பினர்கள், அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் வைகோவின் மகனான துரை வைகோ மதிமுகவின் தலைமை கழக செயலாளராக நியமிக்கப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் பலரும் பதவி விலகினர். தற்போது வைகோ உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். மதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக துரை வையாபுரி வர உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கட்சியில் வைகோ மீது கடும் விமர்சனங்கள் இருந்தாலும் வைகோ அவர்கள் மிகச்சிறந்த திராவிட பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்கிற 50 ஆண்டு காலம் அரசியலில் தனித்த அடையாளமுடன் வலம் வந்தவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதுவே திரு வைகோ அவருடைய வாழ்க்கை பயணம். நன்றி, வணக்கம்.